அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போகக்கூடிய மிக முக்கியமான இடம் அது என்ன அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நம்மளுடைய தமிழக அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அவர்களால் தரப்படக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒன்று 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஒரு வழியாக அடிபணிந்த கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கிய முடிவு எம்ஜிஆருக்கு கூட நடக்காதது நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் லைக்கை கொடுத்துருங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா முதல்ல பேச வேண்டியது கர்நாடகா விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1980களில் கர்நாடகாவுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரு டம்ளர் கதை நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். டம்ளர் தண்ணியில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துட்டீங்க, என் மக்களுக்கு நீங்கள் தண்ணி எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டு அவர் வீடு வர்றதுக்குள்ளே கர்நாடகாலேருந்து தண்ணி காவிரிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு நாங்கள் பேச போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழுவோட ரெடியாக இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், கர்நாடகாவிலேருந்து 4 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய கர்நாடகாவில் மிகப்பெரிய வந்து ஒரு கனமழை கோரத்தாண்டவம் இன்னி ஆட போகுதுன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க, அனுப்பி. அப்போ இன்னைக்கு வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்களுடைய அமைப்புகள் சில ஜாதி கட்சிகள் வந்து இன்னைக்கு கர்நாடகாலலாம் இருக்குது, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்காந்து மிகப்பெரிய அளவில் ஒரு யோசனை எடுக்கும்போது அதை திறக்கலாட்டினா கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கோட உபரி நீர் நம்ம வந்துடும். அந்த உபரி நீரை வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு அவ்வளோ கேவலமாக போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சில பேருக்கு வந்து மூக்கெல்லாம் விடைச்சிருச்சு. யாரு? ஸ்டாலின் மாதிரி ஆட்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு தேவையான அந்த காவிரி நீரை ஒரு லாரி 30,000 50,000 கொடுத்து வாங்குற நீரை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தர்றாங்கன்றதை தாண்டி எங்களுடைய உரிமையை எப்போ மீட்டெடுப்பீங்க அப்படின்னு தான் வந்து முதல் கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வச்ச கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திய அமைச்சருக்கு இந்த கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஆல்ரெடி கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் தேவகவுடா டி.கே. சிவகுமாருக்கு லெட்டரும் எழுதியிருக்காரு. தயவு செய்து தமிழ்நாட்டோட கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே 9.9 டிஎம்சி தண்ணியை தமிழகத்துக்கு திறந்து விடுறதுக்கு கர்நாடகா ஒப்புக்கொண்டு விட்டது. ரைட்டு. இப்போ இதை பற்றி அடுத்து மிக விரிவாக நம்ம பேசுவோம். இப்போ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஸ்டாலினையும் சந்திக்கலை, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களையும் சந்திக்கலை. ரைட்டு. அவங்களோட கட்சி விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் பாருங்கள், காவிரியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிருக்காரு. ஏன்னா இங்கே கூட்டணியில் இருக்கிற கட்சியும் நம்மளுடைய காங்கிரஸ், அங்கே ஆட்சியில் இருக்கிற கட்சியும் காங்கிரஸ். இதை பற்றி ஏன் ராகுல் காந்தி பேசவே மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இன்றைக்கி பலவிதமாக கேள்விகளை கேட்குறாங்க. எனக்கும் கேட்க தோணுச்சு. என்னடா அது, ராகுல் காந்தி நீட்டுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக போராடினாரு, அவங்க ஆட்சி காலத்தில் வந்து நீட்டுக்கே அவர் அப்படி போராடும்போது எதுக்காக வந்து காவிரி பிரச்சனையில் இவர் இன்னும் தலையிடாமல் இருக்கார் அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல மக்களுக்கான தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல எம்ஜிஆருக்கே நடக்காதது நம்ம முதல்வர் அவர்களுக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கொண்டாட்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு முடிவு அப்படின்றது தமிழகத்துக்கு எட்டப்பட்டது, இன்னும் லெட்டர் வரல. நான் அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டமாகவே இருக்கும். இப்போ அடுத்து மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நான் பார்த்தேன். என்னன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 19 மாதங்கள் தாண்டி 1.5 வருஷத்தை நெருங்கி ஜெயிலில் இருந்தவன். எனக்கெல்லாம் வந்து இந்த பயம்லாம் கிடையாது. என்னை வந்து மிரட்டி பார்க்கவும் முடியாது. சொடுக்கு போட்டு சொன்னாரே முதல்வர், என்னை தூக்கி முடிஞ்சால் உள்ளே போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவலை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீனுக்கு தடை வாங்கினதும், அவருக்கு கைதுக்கு ஜாமீன் வாங்கிட்டு கைதுக்கு தடை வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ பதுக்கி வச்சுருக்காரு. ஒரு சாதாரண கைது பிணை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே வந்து இவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றதும் இவ்வளோ பேசும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள், ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள், அதாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்ற விஷயம்லாம் சொல்கிற நம்ம ஸ்டாலின் திமுக செந்தில் பாலாஜி விஷயத்தில் வாயே திறக்காமல் இருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு கேட்க தோணுது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சீமானை பற்றி நம்ம பேசி ஆகணும். இவ்வளோ நாள் நம்ம சீமான்கிட்ட பேசவே இல்லை, சீமானை நம்ம இழுக்கவே இல்லை. என்னைக்கு சீமானை வந்து உயர்நீதிமன்றம் சீமான் வந்து ஒரு நிகரற்ற தலைவர் அப்படின்னு சொல்லி புகழாரம்லாம் சூட்டினாங்களோ, நம்ம அவரை பற்றி பேசுகிறதுக்கே வேலை இல்லாமல் போச்சு. அதாவது தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் நீலாங்கரையில் தான் குடியிருக்காரு. உங்களுக்குலாம் தெரியும், நம்ம முதல்வர் அவர்களுடைய வீடும் நீலாங்கரையில் தான் இருக்குது. நீலாங்கரையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அந்த பேரிகார்டெலாம் வச்சு அடைப்பாங்க. இது எல்லாருக்கும் சென்னை வாசிகளுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவுக்கு தான் அந்த பேரிகார்டை வைக்க சொல்லி நம்ம முதல்வர் அவர்களுடைய ஒரு கட்டளையாகவே இருக்குது.
ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பாய்ஸ் கார்டன் வீடெலாம் கூட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பிரச்சனை வந்துரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ காலையில எல்லாரும் வேலைக்கு போகணும். சென்னை கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியா. நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகம் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர். இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இதுக்காக தனிப்பட்ட ஒரு பாதை, அதாவது ஸ்டாலின் காலத்திலே போடப்பட்ட பாதையை ஒதுக்கி கொடுத்து தான் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி மக்கள்கிட்ட பேட்டியும் எடுத்திருக்காங்க புதிய தலைமுறை மற்றும் பாலிமர்லாம். அங்கே வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முதல்ல பிரச்சனை இருந்தது உண்மைதாங்க. இப்போ காவல்துறை அதிகமாக கண்டிக்கிறாங்க. முதல்வர் அவர்களுடைய வண்டி போறனாலும் சரி, எதுனாலும் சரி, மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனிப்பாக இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு அந்த பிரச்சனையை. ஆனால் பாருங்க, இந்த தலைவர் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, இந்த தலைவர் வந்து இன்னும் நடிகராக தான் இருக்காரு, இன்னும் தலைவராக மாறலை, என்னத்தை மாற்றம்னு கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அந்த வாடா போடா பாணியில் பேசுவார் பார்த்தீங்களா சீமான், அதே மாதிரி இன்னும் பேசுகிறாரு. ஏன் இவர் வாய்க்கு யாருமே கடிவாளம் போட மாட்டேன்றாங்க? இவரை வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. மனப்பிறழ்வு நோய் ஆகிப்போச்சா, இல்லை மனநோயாயிருச்சா அப்படின்றதும் தெரில. இதை பற்றியும் ஒரு பேசணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சீமான் வந்து தன்னிகரற்ற தலைவர். இவரை நம்ம வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசிட கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். ஏன்னா மேலிடம் உத்தரவு கொடுத்துருக்கு நமக்கு. அதனால இந்த தன்னிகரற்ற தலைவரை நம்ம தள்ளி வச்சுருவோம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். எதுக்காக அப்படின்னா, டைம்லர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்துடைய நம்மளுடைய தமிழக அரசோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போட போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீபெரும்புதூர், ஓரகடம் மற்றும் இன்னும் பார்த்தீங்கன்னா சுங்குவார் சாவடி, இந்த மாதிரி ஏரியாக்களுக்கெல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ண போகிறாரு. அங்கே தொழிற்சாலைகள் உங்களுக்கு நிறையா இருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னா ஒரு கோவில் நகரம்னு சொல்லுவாங்க. பட்டுக்கு பேர் போன இடம். அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்றனால அந்த ஒரு தொழிற்சாலைகளுடைய ஆய்வுக்கு போகிறாரு. இன்னி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் மாநில அந்த வார்டு வாரியாக வந்து நம்மளுடைய தமிழக அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் தனித்தனியாக பிரதிநிதிகளை உருவாக்கி அவங்கள அனுப்பிச்சி விட்டு என்ன பிரச்சனை என்னன்றதை கேட்கறதுக்கான அனைத்து வேலைகளும் தலைமைச் செயலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் வரையும் நம்ம முதல்வர் அவர்கள் கிளம்ப போகிறாரு. இதுதான் மிக முக்கியமான தகவலே. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நம்மளே கூட கேட்டோம், அண்ணன் சென்னையிலே சுற்றி வராரே, நம்ம மாவட்டத்துக்குலாம் வரலையேன்னு. அடுத்து இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ரைடு விடுறதா இருக்காரு. பாப்பா வாத்தி ரைடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அடுத்து இப்போ அமைச்சர்களுடைய விஷயத்துக்கு நம்ம வருவோம். அமைச்சர்கள் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு மாறுது. உங்களுக்குலாம் தெரியும், நாமக்கல் கவிஞருடைய மாளிகையில் 10வது இடத்துக்கு தலைமைச் செயலகம் போகுது. அது போக கையோட அமைச்சர்களுக்கான அறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் வேலைப்பாடுகளோடு இருக்குது. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் அதுக்கு 71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த மொத்த வேலைப்பாடுகளுக்கும் 3 மாத காலத்துக்குள் ஒப்பந்தம் போடப்பட்டு அவங்களோட கையில் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒப்பந்தமும் போட்டு முடிச்சிட்டாங்க. அமைச்சர்களுடைய ஒவ்வொரு அறைகளிலும் 15லேருந்து 20 லட்சம் ரூபாய் செலவில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத சொல்லலை. அது அவர்களுடைய அலுவலகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பங்களாக்கள் சில பேர் தங்கியிருக்காங்க, சில பேர் அவங்களோட வீட்டில் இருக்காங்க. அது சும்மா பூட்டியும் கிடக்கு சில விஷயங்களில். அது ஒரு பக்கம் இருக்க, அவங்களுடைய அந்த தனிப்பட்ட அரசு சார்பில் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செம்மையாக செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்றது தான் தகவல். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய இந்த அலுவலகம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம தமிழகத்துக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி கர்நாடகாவுக்கு கால் எடுத்தே வைக்கல, ஆனால் இயற்கை எண்ணெயுடைய மழை அப்படின்றது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தை நோக்கி பார்த்துருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு மழை இல்லை, ஆனால் அங்கே பெஞ்சு நமக்கு தண்ணி வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அடுத்து கேரளா வந்து ஏதோ முழுக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக நியூஸ் போயிட்டுருக்கு. அங்கேயும் வந்து பயங்கர மழைகளாம். எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.